மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்குதல் தொடர்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களது பெயர்களும் அடிபட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வீடுகளும் பறிமுதல் செய்யப்படலாம். அதாவது அவர்களுக்கு சலுகை அளிப்பில் கொடுத்த அந்த வீடுகளும் தமிழ் பரப்பிலையும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழ் அரசியல்வாதிகள் தயாராகி கொண்டிருந்தாலும் கூட தமிழ் அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாட்டில் சில சிக்க நிலைகள் காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கை ஜேவிபி ஆக்கிரமிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அதாவது பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை ஆசனங்களை ஜேவிபி பெறுவதற்கான சூழலும் அமைக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. கட்டணம் இல்லாமல் டிக்கெட் கொடுக்காமல் வந்து மக்கள் ஏறக்கூடாது படி கொடுத்து பிடிச்சால் அதுக்குரிய நடவடிக்கை. அடுத்து எந்த எது எடுத்தாலும் இப்போ இன்றைக்கு கனகர பிரச்சனை எடுத்திருக்கிறார். உண்மையாக மக்கள் சந்தோஷப்படுகிறோம். நாங்களும் அதை வரவேற்கிறோம். அங்கால வெளியால் போய் நின்று கொண்டு ரணிலுக்கு போடு 2ஆம் நம்பரை 3ஆம் நம்பரை சைத்துக்கு போடும். இப்படியாக ஒரு கேவலமான வேலையை செய்தது சில அந்த தமிழ் அரசியல் கட்சிகள். இந்த அரசியல் தமிழ் கட்சி முதல் எவனுமே இதுக்குள்ள வரக்கூடாது, எவரும் வரக்கூடாது. இதில் இளைஞர்கள் வந்து புதுசாக நாங்கள் உண்மையின்படி எங்களது தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து படித்த உண்மையாக யுவதிகள் என்றாலும் சரி இளைஞர் என்றாலும் சரி எல்லாரும் படித்தது ஓர்மம் உள்ளது கதைக்கக்கூடிய உண்மையான பிள்ளைகளை நாங்கள் தெரிவு செய்து இளைஞர்களை நிறுத்தி இளைஞர் ஊழலை நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகணும். அதை விட்டுட்டு இந்த பழைய இந்த சக்கு பிடிச்ச புண்ணாக்களை கொண்டு வச்சு நாங்களோட செய்யலாம். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். அன்ரோகுமார் திசாநாயக்கனுடைய அதிரடி நடவடிக்கைகளாக பல திட்டங்கள் இலங்கையிலேயே முன்மொழியப்பட்டிருக்கு. குறிப்பாக நிறைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடப்பட்டிருக்குது. நிறைய விடயங்கள், ஒவ்வொரு விடயங்களும் முன்னைய அரசியல்வாதிகளும் முன்னைய ஆளுமைகளும் செய்யாத விடயங்களை அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள் செய்கிறார் என்று பல பாராட்டு மலைகளும் அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு பொழிந்த வண்ணமே இருக்கின்றது. இந்த விடய பரப்பில் பார்த்தால் குறிப்பாக இந்த மதுபான சாலைகளுடைய அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுகின்றது என்று ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம். அதற்கான பட்டியல் பெயர் விவரங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. வசந்த சமரசிங்க அவர்களால் ஜேவிபியினுடைய உறுப்பினரான வசந்த சமரசிங்க அவர்களால் அந்த பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு. விரைவிலே அதை வெளியிடுவோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இது பெரிய பரபரப்பாக போய்கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது மட்டுமில்லாமல் அமைச்சர்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த வகையில் அவர்களுடைய வீடுகளும் பறிமுதல் செய்யப்படலாம். அதாவது அவர்களுக்கு சலுகை அளிப்பில் கொடுத்த அந்த வீடுகளும் பறிமுதல் செய்யப்படலாம் என்கின்ற ஒரு பேசு பொருளும் எழுந்திருக்கின்றது. இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது, அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள் இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகின்றார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமான விடயங்கள் இந்த அரசியல் பரப்பிலே நடந்த வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக பிரதமர் அவர்கள் ஒரு கூற்றினை முன்வைத்திருக்கிறார். என்னென்றால், பாடசாலை நிகழ்வுகளுக்காக அரசியல்வாதிகளை அழைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் ஒரு கட்டளை விதித்திருக்கிறார். குறிப்பாக பிரபல பாடசாலைகள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாடசாலைகளாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் தென்பரப்பில் இருக்கிற பாடசாலைகள் கூட அரசியல்வாதிகளை பிரதமர் விருந்தினராக அழைக்கின்ற ஒரு பண்பு சமீப காலங்களாக நடந்து வந்தது. குறிப்பாக பல அரசியல்வாதிகள் இந்த பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளையும் பாடசாலைகளின் உள்ளக விவகாரங்களையும் தலையிடுவதையும் நாங்கள் சமீப காலங்களாக பார்க்கக்கூடியதாகவே இருந்தது. குறிப்பாக அதிபர் விவகாரங்களாக இருக்கட்டும் மற்றும் பல விவகாரங்களில் இந்த அரசியல்வாதிகள் தலையிடுவதை பார்க்கக்கூடிய மாதிரியே இருந்தது. அந்த வகையில் குறிப்பாக பாடசாலைகளில் இனி வைபவங்கள் நடக்கின்ற பொழுது பிரதம விருந்தினராகவோ அல்லது சிறப்பு விருந்தினர்களாகவோ அரசியல்வாதிகள் யாரையும் அழைக்க வேண்டாம் என்று பிரதமர் அவர்கள் கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்குதல் தொடர்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களது பெயர்களும் அடிபட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலான மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கியதான ஒரு தகவல் பரபரப்பாக பேசப்படுகின்றது. குறிப்பாக அது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அவர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த அவர்களுடைய அதிரடி நடவடிக்கைகள், ஜனாதிபதியினுடைய அதிரடி நடவடிக்கைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நவம்பர் 14ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. பாராளுமன்ற தேர்தலுக்காக இலங்கை தயாராகி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஜேவிபி ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்கும் பட்சத்தில் தான் அவர்கள் பாராளுமன்றத்தில் தொடர்பார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்த வண்ணமே இருக்கின்றது. அந்த வகையில் எதிர்க்கட்சிகள்
கூட்டணி அமைப்பதா, அது மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சிகள் எவ்வாறு பாராளுமன்ற தேர்தலில் எதிர்த்து போட்டியிடுவது போன்ற வியூகங்களை அமைத்த வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே சஜித் அணியினர் தாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம், ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்து போக மாட்டோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தவர்கள் இப்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்வதற்கான ஒரு இணக்கப்பாட்டினை எட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் அந்த ஒரு ஆலோசனை ஐக்கிய தேசிய கட்சியுடன் சேர்வதா இல்லையா என்கின்ற ஒரு ஆலோசனையை மேற்கொள்வதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் தினேஷ் குணவர்த்தன, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பெரமுன தலைமையிலான சிலரையும் சுதந்திர கட்சியிலிருந்து சிலரையும் இணைத்துக் கொண்டு அவர் ஒரு கூட்டணியான கட்சியை ஆரம்பித்து அவர் பிரதம வேட்பாளராக போட்டியிடுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக தென்னிலங்கை அரசியல்வாதிகள், சிங்கள அரசியல்வாதிகள் ஒரு போட்டிச் சூழலை எதிர்கொள்ள தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் தமிழ் பரப்பிலையும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழ் அரசியல்வாதிகள் தயாராகி கொண்டிருந்தாலும் கூட தமிழ் அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாட்டில் சில சிக்கல் நிலைகள் காணப்படுகின்றது. குறிப்பாக ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலில் பல சிக்கல் நிலைகளில் தான் ஆதரவு தெரிவித்து வந்தார்கள். குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியாக பேசுகின்ற பொழுது சைத்துக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டையும், அது மட்டுமில்லாமல் பொது கட்டமைப்பினர் அரியநேந்திரனுக்கு ஆதரவு தெரிவித்த அந்த வரலாறுகளாலேயும் தமிழர்களுடைய வாக்கள் புலப்பட்டதை ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். ஜனாதிபதி தேர்தலில் இது நடந்த ஒரு விடயம். அதே போல பாராளுமன்ற தேர்தல்களிலும் இவர்கள் தங்களது நிலைப்பாட்டில் பிரிந்து காணப்படுவதால் வாக்குகள் புலப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் இவர்களுடைய இந்த நிலைப்பாட்டால் குறிப்பாக பொது கட்டமைப்பினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணைந்து அவர்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதாக ஒரு நடைமுறையை கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தாங்கள் வேறுபட்டு போட்டியிட போவதாக அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் CV விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த தேர்தல் அரசியலில் இருந்து தான் விலகுவதாகவும் இளைஞர்களுக்கு தான் வழிவிட்டு நடப்பதாகவும் அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார். உண்மையிலேயே இவர்களது இந்த நிலைப்பாட்டை பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கை JVP ஆக்கிரமிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அதாவது பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை ஆசனங்களை JVP பெறுவதற்கான சூழலும் அமைக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றது. குறிப்பாக இவர்களது இந்த பிளவானது JVPக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை மக்கள் கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டு எழுந்த வண்ணமே இருக்கின்றது. நீங்கள் பார்த்தால் எங்களுடைய பல காணொளிகளில் வருகின்ற கருத்துக்களை நீங்கள் பார்த்தால் கூட JVPக்கு ஆதரவான கருத்துக்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. அந்த வகையில் தமிழ் பரப்பிலையும் JVPயினுடைய நிலைப்பாட்டை தான் மக்கள் எடுக்கப் போகின்றார்களா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்த வண்ணமே இருக்கு. அதற்கு குறிப்பாக நாங்கள் JVPயினுடைய நடவடிக்கைகளை எடுத்துக்காட்டாக கூறலாம். குறிப்பாக ஒரு இடதுசாரி இயக்கம் என்கின்ற வகையில் அவர்களது நிலைப்பாடு இவ்வாறாக இருக்கின்ற பட்சத்தில் JVP வடக்கு கிழக்கை ஒரு ஆக்கிரமிக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கை ஆக்கிரமிக்கின்ற ஒரு சூழலும் காணப்படும் என்று பல அரசியல் அவதானிகள் கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். ஏனென்றால் தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், அது மட்டுமில்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கட்டும், அவர்கள் மூன்று பேருமே பிரிந்த ஒரு சூழலிலே காணப்படுகின்றார்கள். அவருடைய வாக்குகள் கூட பிளவுபடுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. இப்படியாக தமிழர்களுடைய நிலைப்பாடு பழைய கட்சிகள், அதாவது பழைய கட்சிகள் என்று கூறப்படுகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், அது மட்டுமில்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இவர்கள் இணைந்து புதிதாக ஒரு கட்சியை உருவாக்கிய அந்த கூட்டணியாக இருக்கட்டும், அந்த குறிப்பிட்ட கட்சிகளில் இருந்து மக்களுடைய நம்பிக்கை விலகித்தான் காணப்படுகின்றது. குறிப்பாக JVPயினுடைய இந்த அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்ற எடுகோலில் எடுத்து பார்த்தால் இந்த பழைய கட்சிகளை நிராகரித்து JVPயை ஆதரிப்பதற்கான ஒரு சூழல் காணப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் JVP காரணமாக ஒரு தளர்வு நிலையை தான் சந்திக்க போன்றது என்றும் பல கருத்து கோணங்களில் பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நிறைய இளைஞர்களை JVP உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அரசியல் களத்திலே இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வடக்கு கிழக்கிலும் கூட பாராளுமன்ற தேர்தலில் இளைஞர்கள் வேட்பாளராக போட்டியிட முடியும். ஆகவே ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கின்ற வடக்கு கிழக்கு மக்களும் கூட JVPக்கு ஆதரவை தெரிவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் சுமந்திரன் கூட
ஜேவிபி தொடர்ந்தும் இவ்வாறு பயணிக்குமாக இருந்தால், இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்திலும் அது எங்களுடன் சேர்ந்து பயணிக்குமாக இருந்தால் நாங்களும் ஜேவிபிக்கு ஆதரவளிக்க தயார் என்கின்ற ஒரு கோணத்தில் அவர் கூறியிருக்கின்றார். குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றியிட்டுவதற்கான சந்தர்ப்பம் இருந்தால் ஜேவிபிக்கு தாங்கள் ஆதரவளிப்பதாக சுமந்திரன் கூறியிருக்கின்றார். இப்படியாக சுமந்திரனுக்குரிய ஆதரவு எல்லை விரிவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையில் சுமந்திரனுடைய அணியினர், அதாவது சுமந்திரனுடைய அணியினரது ஆதரவை பார்க்கின்ற பொழுது அன்றுகுமார திசாநாயக்கனுடைய வெற்றி வாய்ப்பு பாராளுமன்ற தேர்தலிலும் அதிகரித்து காணப்படலாம் என்று பல அரசியல் ஆய்வாளர்கள் கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். குறிப்பாக வடமராட்சியினுடைய வடக்கு பகுதியினுடைய கடத்தொழிலாளர் சங்கத்தின் உபதலைவர் வர்ணகுலசிங்கம் அவர்கள் கூட பழைய நிலைப்பாட்டிலிருந்து, அதாவது பழைய அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் விலகி நடக்க வேண்டும், அவர்களுடைய நம்பிக்கை குறைந்ததாகவே காணப்படுகின்றது என்ற துணிப்பொழியில் அவருடைய விடயத்தை கூறியிருக்கின்றார். ஏற்கனவே அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் விவசாயிகளுடைய மானியத்தை அதிகரித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கடத்தொழிலாளர்களுடைய எரிபொருள் மானியத்தையும் அதிகரித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயமாக மீன்பிடி துறையிலேயே இனப்பெருக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள், மீன்கள் இனப்பெருக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதாக அவர் கூறியிருக்கின்றார். அந்த வகையில் இந்த கடத்தொழில் சங்கத்தினுடைய உபதலைவருடைய கருத்து மிகவும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அவருடைய கருத்தின்படி பார்க்கின்ற பொழுது அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவளிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் காணப்படுவது என்பதையே ஊகித்து நாங்கள் கூறக்கூடிய மாதிரியாக இருக்கின்றது. அவருடைய ஊடக சந்திப்பையும் நான் இதோடு நினைக்கிறேன், அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற அன்ருகுமார திசாநாயக்க அவர்களை நாங்கள் உண்மையாக பாராட்டுறோம். ஏனென்று சொன்னால் அதிரடி நடவடிக்கைகள், இன்றைக்கு புதுசாக கொடுக்கப்பட்ட பார்கள், அதே மாதிரி அரசாங்கத்தில் அரசாங்க உத்தியோகத்தர் பேர் தேவையில்லாமல் கதைக்கக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனைகள் மக்கள் வந்த உடனே அவருக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியும், போக்குவரத்து இன்றைக்கு பஸ் வழியை கட்டணம் இல்லாமல் டிக்கெட் கொடுக்காமல் மக்கள் ஏறக்கூடாது படி கொடுத்து பிடிச்சால் அதுக்குரிய நடவடிக்கை. அடுத்து எந்த எது எடுத்தாலும் இப்போ இன்றைக்கு கனகன பிரச்சனை எடுத்திருக்கிறார். உண்மையாக மக்கள் சந்தோஷப்படுகிறோம், நாங்களும் அதை வரவேற்கிறோம். இன்றைக்கு 1-2 இல்லை, எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கு அமைச்சர் மேலிட்ட இருந்து பறிக்கிறது, உண்மையாக ஊழல் செய்தலோட பறிக்கிறது, எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம், எல்லாத்தையும் பறியுங்க. இன்றைக்கு வாகனங்கள் ஓட்டுற குடிபோதையில் வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்கு ஒரு நடவடிக்கை, உண்மையின்படி இது எல்லாத்தையும் இல்லை தெரு வழியை வெத்தில துப்புறது, போதையில் குடித்து விட்டு தேவையற்ற வசனங்களை பேசுகிறது, போதையில் வசனம், உண்மையாக இதுகளை நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோம். இன்றைக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கு கடத்தொழில் சட்டம் 96ஆம் ஆண்டு சட்டம் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே உங்கள் இந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் சொல்லியிருக்கிறீர்கள், கடத்தொழில் பிரச்சனை நான் கட்டப்படியாக கையில் எடுத்து நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி. அப்போ உடனடியாக நீங்கள் இந்த கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் உடனடியாக கையில் எடுக்கணும். கையில் எடுத்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரையும் இருக்குங்க. ஏன்னு சொன்னால் எல்லாரும் லஞ்சம் வேண்டி இருக்கிறேன், லஞ்சத்தை வேண்டி கொண்டு தான் எங்களோட கடல் வளத்தை பாதுகாக்காமல் நாங்கள் பேசாமல் சைனை வச்சுட்டு லஞ்சத்தை வேண்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் உடனடியாக இதை தங்களோட கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த எங்களோட கடல் வளத்தை பாதுகாக்கணும். கடல் வளத்தை பாதுகாத்தா தான் மீன்வளம் பெருகும். மீன்வளம் பெருகினா தான் எல்லாருக்கும் சந்தோஷம். உண்மையாக அந்நிய செலவாணி செஞ்சு வைக்கலாம், கடத்தல் மகளை நிம்மதியாக தொழில் செய்யலாம். இன்றைக்கு வெளிநாட்டு படகுகள் எல்லாம் தாண்டி வரக்கூடாது. அந்த எல்லை தாண்டி வர படங்களை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி உடனடியாக அந்த படகுகளை பறிமுதல் செய்து கொண்டு அந்த மக்களை உடனடியாக விடுதலை செய்யுங்க. அதைத்தான் அது ஏற்கனவே சட்டத்திலேயும் இருக்குது, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எங்களோட கடல் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு வளம் அழிக்கப்பட்டு விட்டது. பவளப்பாறைகள் பவளக்கொடிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு மீனின பெருக்கத்துக்கு இடமில்லாமல் போய்விட்டது. அப்போ இதுகளுக்கெல்லாம் காரணம் இந்த உள்ள அமைச்சர்மார், கடத்தொழிலை எடுத்த அமைச்சர்மார்களும் இது கூட இருந்த அரசாங்க உத்தியோகத்தர்மாரும், அது நீதிவளத்துறை என்றாலும் சரிதான், அரசாங்க அதிபர் என்றாலும் சரிதான், ஆளுநர் என்றாலும் சரிதான், கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திலிருந்து, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திணைக்களத்திலிருந்து, நெக்டா நிறுவனம், நேரா நிறுவனம், இவர்கள் அவர்களுக்கு துணை போனாக்கள், அரசியல் கட்சிக்கு துணை போனாக்கள் பல பேரும் அவன் சொல்றதை கேட்டு வாலாட்டினாக்கள். கூட்டுறவு திணைக்களம், யாழ்ப்பாணம் கூட்டுறவு திணைக்களம், இவையெல்லாம் அரசியல் கட்சிக்கு பின்னால் வாலாட்டி இன்றைக்கு எங்கள்கிட்ட கடல் வளத்தை பாலடைச்சு இன்றைக்கு மீன் நிலையம் இல்லாமல் எங்களோட மக்கள் கரைக்கு மீனால் செத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து எங்கள் இந்த ஜனாதிபதி அவர்களை இன்றைக்கு நாங்கள் மன்றாட்ட பார்க்கிற இந்த சட்டத்தை உடனே கையில் எடுத்து இதுக்குரிய நடவடிக்கை எடுங்கோ. எடுத்தால் தான் எங்கள் இந்த கடல் வளம் பாதுகாக்கப்படும், மீன் வளம் பெருகும், நாங்கள் உங்களுக்கு அந்நிய செலவாணியை நாங்களும் பெற்றுத்தரலாம். இன்றைக்கு இந்த போத்தில் பிளாஸ்டிக் போத்தில் பண்ட இதுகளை எல்லாத்துக்கும் ஒரு நடவடிக்கை எடுங்கோ. இரண்டா ஆறுகள், நீரேறியல், குளங்கள், கடலே பாருங்க, எல்லாம் அப்படி மாசடைஞ்சு கரவழியெல்லாம் போத்திலும் சொப்பிங் பேக்கும் இதுகள்லாம் மிதக்குது. அவங்களால தொழில் செய்யலாம் ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இதுகளுக்கெல்லாம் யார் நடவடிக்கை எடுக்கிறது? இந்த நடவடிக்கை உடனடியாக நீங்கள் எடுக்கணும். இது உண்மையின்படி சம்பந்தப்பட்ட இது கடத்தொழில் அமைச்சருக்கு கீழால் உள்ள செயலாளர் கவனத்திலையும் எடுக்கணும், ஜனாதிபதியும் கவனத்தில் எடுத்து உடனடியாக சட்டத்தில் கையில் எடுக்கும் சார். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தேவை. நாங்கள் 100% இழந்துட்டோம். கடலை இழந்துட்டோம். கடல் எங்கள்கிட்ட கையில் இல்லை.
இன்றைக்கு நாங்கள் திருப்பி வெங்கட கடலை நாங்கள் வளப்படுத்தி நாங்கள் வாழணும்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் கையில் எடுத்து இதுக்குரிய நடவடிக்கை உடனே எடுக்கணும். அது சம்பந்தமாக கதைக்கணும்னு சொன்னாலும் நாங்கள் உங்களோட வந்து கலந்தாலோசித்து கதைக்கிறதுக்கு நாங்கள் தயார். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தேவை கடல். நாங்கள் கடலை விட்டு ஏனென்று சொன்னால் இலங்கை தூள உள்ளது கடல். அப்போ கடலால் நாங்கள் இன்றைக்கு 145-50 வீதமான மீனை பிடிச்சி நாங்கள் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு 5 வீதமான மீனை பிடிக்கலாமல் இருக்கிறோம். அப்போ ஜனாதிபதி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி. இதை நீங்கள் தயவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். இந்த போத்தல்கள், இந்த பிளாஸ்டிக் போத்தல் இதுகளுக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த கட்சி இந்த சந்திரசேகர் ஐயா இதை உடனடியாக ஜனாதிபதி கவனத்துக்கு கொண்டு போய் அவருக்கு உடனடியாக இதை அறிவித்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க நீங்களும் உதவியாக இருக்கணும். அப்படி நாங்கள் அவையோட கலந்தாலோசித்து கலைக்கிறதுக்கு ஓமென்று சொன்னால் நாங்கள் உங்களோட வாரம் எங்களை கூட்டிக் கொண்டு ஜனாதிபதியோடு சந்தித்து கலைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு செய்தோம்னு சொல்லி சந்திரசேகர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தமிழ் தேசிய கூட்டம் எங்களது சங்க சின்னத்தோடு சேர்ந்து சிண்டு கொண்டு அங்கால வெளியால் போய் நின்று கொண்டு ரணிலுக்கு போடு 2ஆம் நம்பரை 3ஆம் நம்பரை சைத்துக்கு போடும் இப்படியாக ஒரு கேவலமான வேலையை செய்தது சில அந்த தமிழ் அரசியல் கட்சிகள். இன்றைக்கு தமிழ் அரசியல் கட்சிகள் பிறகு வந்து ஐக்கிய தேசிய மக்கள் என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியை தாண்ட ஐக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி இன்றைக்கு கூடிக்கொண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு கூடிக்கொண்டு திரும்பியும் இவன் வந்து சங்குக்குள்ள வந்து சங்கோட சேர்ந்து தான் தாங்கள் போட்டிடுறது மாதிரி இன்றைக்கு ஈழாளம் பற்றி பேப்பரில் வந்திருக்கு. இதை நாங்கள் ஒரு மறுக்கிறோம் என்று சொன்னால் இவர் வந்து அப்படி போட்டியிட இயலாது. நாங்கள் விரும்புகிறது வந்து அப்படி சங்குகளை போட்டியிடுவதாக இருந்தால் இளைஞர்கள் தான் பெறணும். இந்த அரசியல் தமிழ் கட்சி முதல் எவனுமே இதுக்குள்ள வரக்கூடாது, எவரும் வரக்கூடாது. இதில் இளைஞர்கள் வந்து புதுசாக நாங்கள் உண்மையின்படி எங்களது தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து படித்த உண்மையாக யுவதிகள் என்றாலும் சரி இளைஞர் என்றாலும் சரி எல்லாரும் படித்தது ஓர்மம் உள்ளது கதைக்கக்கூடிய உண்மையான பிள்ளைகளை நாங்கள் தெரிவு செய்து இளைஞர்களை நிறுத்தி இளைஞர் ஊழலை நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகணும். அதை விட்டுட்டு இந்த பழைய இந்த சக்கு பிடிச்ச புண்ணாக்களை கொண்டு வச்சு நாங்கள் செய்யலாது. இது ஏற்கனவே இவங்க என்னத்தை செய்து விட்டவங்க 15 வருஷமாக திரும்பியும் இதுக்குள்ள எங்களை வந்து உள்ளுக்கு வந்து குழப்பி கூத்தாடி எங்களை இந்த சங்கு சின்னத்தையும் பிரித்து எல்லாத்தையும் பிரித்து இவங்க குளிர்காயறதுக்கு வலிக்கிறாங்க. இது வந்து ஒரு காலம் ஏற்கப்பட போகாது, ஏற்க முடியாது. இதில் வந்து பொதுச்சபை கூடி பொதுச்சபையில் முடிவெடுக்கணும். இது மக்களால் முடிவெடுக்கணும். இவையெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு இவங்களை என்ன அருகதை இருக்குது முடிவெடுக்கிறதுக்கு? இன்றைக்கு நாங்கள் ஆரம்பத்தில் கலைத்து அதுக்கு பிறகுதான் இவங்களை இவையே உள்ளுக்கு வேண்டினது. அதுவும் பொதுச்சபைக்கு தெரியாமத்தான் உள்ளுக்கு வேண்டப்பட்டது ஒரு சில ஆக்களால் ஒரு தனியாக ஒரு சிலர் ஆக்களால் அறிவியா உள்ளுக்கு வேண்டப்பட்டது. சரி நாங்கள் என்ன செய்யறது ஒத்து போவோம்னு சொல்லி தான் நாங்கள் ஒத்து போனாங்க. இவை யார் முடிவெடுக்கிறதுக்கு? சங்கு சின்னத்தில் போட்டிடுறது இவை யார் முடிவெடுக்கிறது? பொதுச்சபை கூட்டப்படணும், பொதுச்சபையில் மக்கள் தீர்மானிக்கணும். இவர்கள் இதில் கட்சியில் கேட்கலாமா கேட்கக்கூடாது மக்கள் தான் முடிவெடுக்கணும். அதுலேயும் வந்து இவர்கள் அப்படி முடிவெடுத்தாலும் இவர்கள் கேட்கலாது. உண்மையின்படி படித்த யுவதி இளைஞர்கள் உண்மையை அவதான் பெறணும். நல்ல உண்மையாக கதைக்கக்கூடியாக்கள் ஓரமாக்கள் துணிச்சாக்கள் வந்து கதைச்சு எங்களந்த மக்களது பிரச்சனையை முன்னெடுக்கிறதுக்கு உண்மையான இளைஞர் யுவதிகள் வரணும் என்று எங்களது விருப்பம். இவன் இந்த சக்கு பிடிச்சாக்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டு திருப்பி இவங்களை சிதறடிச்சு சின்னாவின்னமாக்கி தாங்களே யாரோடைய போய் விலை போசி இவங்க அதுக்கு தான் தீர்றாங்க. ஏன்னா நீங்கள் விட்டுட்டு விளத்துக்கோவன். ஏன் இவ்வளோ காலம் நீங்கள் எடுத்தது பத்தாதோ? ஏன் இளைஞருக்கு விடுங்கோவன். இளைஞருக்கு விட்டு நீங்கள் ஒதுங்கி இருந்த அந்த இளைஞருக்கு நீங்கள் ஆலோசனையை கொடுங்கோ. அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன் திருப்பி நீங்களே வாரியல்? அப்போ தானே எல்லாம் கடத்தலாம், கஞ்சாயம் கடத்தலாம், பவுடரும் கடத்தலாம், எல்லாம் செய்யலாம், எங்களது மக்களை சீரழிக்கலாம். தயவு செய்து நீங்கள் விரும்பினால் சங்குகளை வர விரும்பினால் வாங்கோ. ஆனால் தேர்தல் கேட்கலாது. எங்களது இளைஞர் யுவதிகளுக்கு இடத்தை கொடுத்து அவைகளை முன்னுக்கு கொண்டு அவைகளை நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அவைகளுக்குள்ளே ஆலோசனையை கொடுப்போம். நீங்கள் சரி நீங்கள் படித்தீங்களா இருக்கலாம், எல்லாம் என்ன இருக்கலாம், எங்களது மக்களுக்கு ஆலோசனையை கொடுத்து இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் போகணும்னு சொல்லி எல்லாரும் ஒருங்கிணைப்பிச்சு எங்களோட இளைஞர் யுவதிக்கு இடத்தை கொடுக்கும். நீங்கள் பழையாக்கள் கேட்குறேன்னு சொன்னால் ஒருபோதும் நாங்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம். அதுக்கு நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் முதல் பொதுச்சபையை கூடி பொதுச்சபையில் முடிவெடுக்கணும். பொதுச்சபை என்ன சொல்லணும்? பொதுச்சபை மக்களால் அது தீர்மானிக்கப்பட்டது. சங்கு சின்னம் என்றது மக்களால் தீர்மானிக்கப்பட்டது. அது மக்களால் முடிவெடுக்கணும். இவை இந்த முடிவெடுக்கிறதும் இவை அதுக்கு வந்து கேட்கறதுக்கும் எந்த விதமான அருகதையும் இல்லை. அதுக்கு நாங்கள் ஒரு காலமும் உடனடியாக இருக்க மாட்டோம். நாங்கள் அதை கடைசி மட்டும் விட மாட்டோம். இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். தயவு செய்து அதுக்குரிய நடவடிக்கை செய்யணும் எங்களது பொதுச்சபை. இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு தமிழ் தேசிய மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி சங்கு சின்னத்தை நிறுத்தினா பிறகுதான் எங்களுக்கு தமிழின துரோகிகளை நாங்கள் அடையாளம் கண்டுறாங்க. இன்றைக்கு எங்களது மக்கள் இந்த பிரச்சனை தீரக்கூடாது, எங்களது மக்கள் இப்படித்தான் இருக்கணும், இந்த மக்களை வச்சு நாங்கள் குளிர்காயம்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளோ காலம் கங்கனை கட்டி நடந்து கொண்டிருந்த தமிழின துரோகிகளை நாங்கள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தினா பிறகுதான் நாங்கள் அடையாளம் கட்டுறாங்க யார் தமிழின துரோகிகள்னு சொல்லி.
இவங்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதுவும் முடஞ்சி சின்ன சின்னமாக போய் எல்லா கட்சியும் சின்ன சின்னமாக போட்டு இன்றைக்கு திருப்பி எனக்கு ஒரு இதுக்குள்ள வந்திருக்கிறீர்கள். உண்மையின்படி நீங்கள் விட்டுட்டு விலகி எங்கிட்ட இளைஞருக்கு இடத்தை கொடுங்கோ. உங்களை நாங்கள் கேட்குறோம் அவ்வளோ தான். எங்கள்ட இளைஞரை கொடுத்து எங்களது இளைஞர் ஊடாக நாங்கள் எங்களது பிரச்சனையை நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகணும். இன்றைக்கு வந்து ஜனாதிபதியை யோசிச்சு பாருங்கோ. உண்மை இடதுசாரி இன்றைக்கு வந்து அவர்களும் ஒரு காலத்தில் 71ஆம் ஆண்டு ஒரு போராட்டம் செய்து அந்த போராட்டத்தில் நடந்து போராட்டத்தை வளர்த்தது தான் இன்றைக்கு ஜேவிபி கட்சி. அனுமதி என்ன ரோகன விஜயவரான்னு சொல்லி அவர் தான் அதுக்கு உரிய தலைவர். அவருடைய தலைவர் அந்த கட்சி இன்றைக்கு வளர்ந்து இன்றைக்கு நாட்டை கைப்பற்றி இன்றைக்கு நாட்டை ஆளுகிறார். நாட்டை ஆண்டாலும் இன்றைக்கு சரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாட்டு உண்மையின்படி இந்த ஜனாதிபதியை நாங்கள் வரவேற்கிறோம். நல்ல முடிவுகள் எடுத்திருக்கிறார். அதிரடி முடிவு எடுத்துக்கிறார். அதை எல்லா மக்களும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த மக்களை போய் கேட்டாலும் இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்கிறார்கள், இப்படித்தான் நடக்கணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையின்படி நாங்கள் எங்கே நிற்கிறோம்? இன்றைக்கு 71ஆம் ஆண்டு நடந்தது, 68ஆம் ஆண்டு தான் இந்த கட்சி ஆரம்பித்ததாக இருக்க வேண்டும் நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கு எங்கே தமிழரசு கட்சியோ இல்லை தமிழர் விடுதலை கூட்டணியோ இல்லை தமிழ் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? இன்றைக்கு இவ்வளவு என்னத்தை கண்டறிங்கள் நீங்கள்? என்னத்தை செய்த நீங்கள்? இந்த தமிழ் மக்களுக்கு என்னத்தை செய்த நீங்கள்? இன்றைக்கு வந்த ஜனாதிபதி என்ன முடிவெல்லாம் எடுத்துக்காரு? இந்த முடிவில் எவ்வளோ மாற்றமாக இருக்குது. எங்கே என்ற ஒரு தமிழன் ஒரு தமிழில் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்தால் அந்த தமிழில் தான் எங்களுக்கு ரிப்ளை தரணும் சொல்லி, அங்கே தமிழ் தெரியாமல் இருக்கக்கூடாது. அவர் வந்து தமிழில் கதைச்சால் அவரோட தமிழில் தான் நாங்கள் உரையாடணும் சொல்லி, அது எந்த இடம் என்றாலும் இலங்கையில் எந்த இடம் என்றாலும் சரின்னு சொல்லி உண்மையாக தான் நல்ல ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். இப்படி நாங்கள் எத்தனையோ இடங்களில் போய் நாங்கள் மொக்கேட்டப்பட்டுறாங்க. நாங்கள் போகிற இடத்துல நாங்கள் சிங்களம் தான் கதைப்பினா தமிழ் தெரியாது. அதே மாதிரி எத்தனையோ சிங்கள மக்கள் இங்கே வந்து கதைச்சால் எத்தனையோ இடங்களில் சிங்களம் தெரியாத மக்கள் தமிழில் கதைக்கிறவங்களுக்கு சிங்களம் தெரியாதுன்னு சொல்லி திருப்பி அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் நாங்கள் ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இன்றைக்கு அவர் நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்கிறார். அவர் கொண்டு வந்த திட்டம் எல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். உண்மையாக வரவேற்க வேண்டியது. இன்றைக்கு அவரும் என்னத்தை விரும்புகிறார்? பழசு எங்களுக்கு தேவையில்லை, பழைய சக்கு பிடிச்ச பிராட்டுகள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் புதுசாக படித்த இளைஞர்கள்லாம் நாட்டி ஆள வேணும், இந்த பாராளுமன்றத்துக்கு படித்த இளைஞர்களால் வர வேணும் என்று சொல்லி அந்த ஜனாதிபதியை விரும்பி இருக்கிறார். அப்போ இன்றைக்கு எங்களது பழைய ஆக்கள் என்ன செய்யணும்? திருப்பி இதுக்களை வந்து குட்டியை போட்டு குழப்ப தெரியினேன். தயவு செய்து நீங்கள் இதில் நீங்கள் தலைகிறதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் இருந்து கொண்டு இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து இளைஞர்களை வழி நடத்துக்கும். இளைஞர் யுவதிகளை நல்ல இளைஞர் யுவதிகளை தெரிஞ்செடுத்து இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து இளைஞர்களை நீங்கள் வழி நடத்துங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை விட்டுட்டு அதுக்கு வந்திருந்தோடு நாங்கள் தான் கேட்க போகிறோம்னு சொன்னால் அது ஒரு காலம் நாங்கள் ஏற்க மாட்டோம், ஏற்கவும் முடியாது. தயவு செய்து இதுக்குரிய நடவடிக்கை இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து இளைஞரை கேட்க வச்சு அவர்களுக்கு ஆலோசனைக்காரர்கள் நீங்கள் இருக்கிறத நாங்கள் விரும்புகிறோம். தயவு செய்து இதைத்தான் நீங்கள் செய்ய வேணும். முதல் இருந்த வடக்கு மாநில முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா என்ன சொல்லிக்காருன்னு சொன்னால், தனக்கு வயசு வந்துட்டு தான் இதிலேருந்து ஒதுங்குறேன், இளைஞர்களுக்கு இடத்தை கொடுப்பான், இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களை நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். நாங்கள் அதை உண்மையாக வரவேற்கிறோம், உண்மையாக சந்தோஷம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆக்கள் காலங்காலமாக நாங்கள் தான் கேட்கணும், நாங்கள் தான் கதிரியை கட்டி பிடிச்சி கொண்டிருக்கணும், அந்த கதிரி எங்களுக்கு தான் சொந்தம் பண்ணி சொல்லி கொண்டு இருக்கிறார்களும் தயவு செய்து இன்றைக்கு விக்னேஸ்வரன் ஐயா எடுத்த முடிவோட நீங்களும் அதை விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்து இளைஞர் யுவதிகளை எடுத்து இளைஞர் யுவதிகளை வளவுங்கோ. அவர்கள் வளர்ந்து வர இளைஞர்கள் அவர்களுக்கு நாட்டை அவர்களுக்கு எப்படி கொண்டு போகணும், எப்படி செய்யணும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனையாக இருங்கோ. இன்றைக்கு ஒரு விக்னேஸ்வரன் மாதிரி வேறே ஒரு சிலர்கள் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள், இளைஞர்களுக்கு தான் இடம் கொடுக்கணும் என்று சொல்லி. சில பேர் விடாப்பிடியாக அந்த பரம்பரையாக எங்களுக்கு தான் அந்த கதிரை சொந்தம் கொண்டு நாட்டி கொண்டு நிற்கிறாக்களும் கதிரைகளை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போங்க. வெளியில் போய் உண்மையாக நம்முடைய இளைஞர் யுவதிகளுக்கு இடத்தை கொடுத்து எங்கள் இந்த தமிழ் வடக்கு கிழக்கிற தமிழ் மக்கள் சந்தோஷமாக நாங்கள் ஒரு கூட எங்களை நின்று எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் சந்தோஷமாக வாழணும் என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் எல்லாம் இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்து விளத்தி நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனையாக இருக்கிறது நாங்கள் அதை வரவேற்கிறோம், விரும்புகிறோம். தயவு செய்து இதில் விட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது எங்களுக்கு நல்லது என்று படுது.